ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 9 கேரட் கோல்டு ஜுவல்ஸ் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு பார்க்கலாம். இதில் நமக்கு கோல்டோட அளவு 36% இருக்குது. இதோட வெயிட்டை பொறுத்து அதோட விலை வந்து 5000லேருந்து 6000 வரைக்கும் இருக்குது ஒரு கிராமுக்கு. எப்போதும் கோல்டில் இருக்கிற மாதிரியே தான் இதில் செய்கூலி சேதாரன்றது 1000 ருபீஸ் வந்து போடுறாங்க. இந்த மெட்டல் வந்து ரொம்ப ஸ்டெடியாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள், இப்போ டைமண்ட் வந்து 18 கேரட்டில் பண்ணுறாங்கல்ல, 22 கேரட்டை விட. ஏன்னா அது ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா ஹோல்ட் பண்ணுன்றதுக்காக தான். அதே சமயத்தில் இந்த 9 கேரட்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், சீக்கிரம் உடஞ்சி போகும் அப்படின்ட்டு நம்ம பயந்து இருக்க தேவையில்லை. டெய்லி யூஸ் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக கலர் மங்கி தான் போகும். எக்ஸாம்பிள், நம்ம வந்து 18 கேரட்டு ஜுவல் நம்ம பார்த்துருப்போம், 22 கேரட்டும் பார்க்குறோம். ஸோ அந்த கலர் வேரியேஷன் நமக்கே நல்லாவே தெரியும். அப்போ 9 கேரட்டுன்றது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கலர் மங்கும். ஐம்பொன் ஜுவல்லரி இருக்குல்ல, அந்த மாதிரி கண்டிப்பாக நமக்கு கலர் மங்கி தான் போகும். பட் கோல்டு கலர் மாறி பிளாக்காவோ சில்வராகவோ மாறாது. ஐம்பொன் ஜுவல்லரி எப்படி உங்களுக்கு ஒரு மாதிரி டல் ஃபினிஷிங் கொடுக்கும், அந்த டல் ஃபினிஷிங்கில் இருக்கும். டெய்லி யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். இதெல்லாம் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜுவல்லர்ஸ் அவங்கக்கிட்ட நான் பர்ஃபெக்டாக கேட்டுட்டு தான் நான் உங்களுக்கு இந்த விஷயம்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபேட் ஆகும்னா ஆகும் கண்டிப்பாக. அந்த கோல்டுக்குள்ளே அந்த பளபளப்பு தன்மை போயிட்டு இந்த ஐம்பொன் ஜுவல்லரி மாதிரி ஆகும். ஆக்சுவலி இந்த 9 கேரட் கோல்டுலாம் பழைய காலத்துலலாம் இருந்திருக்கு. நம்ம ஊருக்கு நேராகவே சைக்கிளில் வந்து அவங்க வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க கம்மியான ரேட்டுக்கு. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறீங்க, ஒரு 4 கிராம்ஸ்க்குள்ளே வாங்குறீங்கன்னா தாராளமாக வாங்கலாம். 5000 ரூபான்றப்போ உங்களுக்கு 20000 ரூபாய் ஒரு 4 கிராம்ஸ், பாதிக்கு பாதி ரேட்டு. கண்டிப்பாக இதுக்கு ரீசேல் வேல்யூ இருக்கும். சில்வருக்கு எப்படி ரீசேல் வேல்யூ இருக்கோ அதே மாதிரி இதுக்கான ரூல்ஸ் இருக்கும். நீங்கள் பெரிய பெரிய கடையில் போயிட்டு ஏமாறுறதுக்கு சில கடைகள்லாம் அவங்க ஓப்பனாகவே சொல்லி தான் கொடுக்குறாங்க, இதுக்கு ரீசேல் வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரி ரீசேல் வேல்யூ கரெக்டாக அவைலபிளாக இருக்கிற கடையை பார்த்து நீங்கள் வாங்குறது பெட்டர். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபினிஷிங் வந்து கோல்டு ஃபினிஷிங் அப்படியே இருக்குது. நீங்கள் அக்கேஷன் வேர்க்கு தாராளமாக வாங்கலாம். என்னோட பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிராம்ஸ் செயின் வாங்கிட்டு நம்ம அதில் டைமண்ட் பெண்டன்ட் போட்டு யூஸ் பண்ணலாம். பட் என்னோட பர்சனலாக எனக்கு இந்த 9 கேரட் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா 4 கிராமில் செயின் வாங்குறதுக்கு 2 கிராம் கோல்டு வாங்கிடலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். அதுக்கு நீங்கள் வந்து ஐம்பொன் போகிறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். கோல்டு பிளேட்டட் சில்வர் இருக்குல்ல, அந்த மாதிரி கோல்டு பிளேட்டட் சில்வர் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஐம்பொன் ஜுவல்லரி அப்படி இல்லைனா ராட் பேங்கிள்ஸ். பேங்கிள்ஸ்லாம் எப்படி 50 கிராம் ஒரு பேங்கிள் வாங்குறதுக்கு 4 கிராம் நல்ல கோல்டு இருக்கிற மாதிரியான ராட் பேங்கிள்ஸ் போகிறது பெஸ்ட்டுன்னு தோணுது.